சப்தமாதார் போன்ற தேவிகளை அனுப்பி எல்லா விதமான அசுரர்களையும் அழைக்கிறாங்க. பண்டாசுரன் ஒரு படி இன்னும் முன்னாடி போய் பழைய அசுராக இரண்யாக்ஷன், ஹிரண்யகசு இவங்களை அனுப்ப அம்பாள் தன்னுடைய நகக்கண்கள்ல இருந்து நாராயணுடைய தச அவதாரங்களையும் உருவாக்கி அனுப்புறார். அதான் கராங்குழிந்த நோட் பண்ண நாராயண தசாகிருதிக்கு. அப்படி நாராயணுடைய 10 தசாவதாரங்களும் அந்த அசுரர்களையும் எல்லாருடைய பிராணனையும் எடுத்துருது. அப்ப இதுக்கு மேலேயும் இதை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டான்னு லலிதாதேவி மகா பாசுபதாஸ்திரத்தை எய்து எல்லா விதமான அசுரர்களையும் எரித்திடுறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் பண்டாசுரனும் சூன்யப்பட்டனுமே இருக்க காமேஸ்வரன் தன்னுடைய கணவனாகக்கூடிய காமேஸ்வரனுடைய அஸ்திரத்தை கொண்டு பண்டாசுரனையும் சூன்யப்பட்டனத்தையும் அழித்து அம்பாள் இந்த உலகத்தை ரட்சிக்கிறாங்க. பிரம்மோ மேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அம்பாளை துதிப்பாடி ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறாங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய சினாரியோக்கு என்ன காரணம்? மன்மதனை எரிச்சது. ஆக செஞ்ச தப்ப சரி செய்யணும். அப்ப ஹரிநேத்ராணி சண்டன்ன காமசஞ்சீவ லோஷதீகி, அந்த மன்மதனை எலிக்க ஔஷதங்களை கொடுத்து இந்த சாம்பல்ல இருந்து லலிதா பரமேஸ்வரி மீண்டும் மன்மதனை உயிர்ப்பித்து திரும்பவும் அந்த உலகத்தை காம பிரளயத்துல இருந்து காத்த மகா காமேஸ்வரியாக இருக்கக்கூடியதுதான் இந்த பண்டாசுரனுடைய வதம். இந்த பண்டாசுரனுடைய வதத்துல முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், நம்மளுடைய உயிரணுக்கள் ரொம்பவும் முக்கியமானது. அதுல இருந்துதான் எல்லா விதமான தன்மைகளும் எல்லா விதமான உணர்வும் வெளிப்படுது. அது எப்ப கரைஞ்சு போகுதோ, அது எப்ப வியர்த்தமாகுதோ, அப்பதான் விரக்தி நம்மளுக்கு உருவாகுது. அந்த விரக்தி உருவாகினது தான் அசுரத்தன்மை, அந்த சோகம் உருவாகுது. அப்ப அதுல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஊற்று சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் லலிதாதேவி. இந்த லலிதாதேவி தான் அறிவு, நம்மளுடைய விரக்தி, அதுதான் அந்த பண்டாசுரன் அறியாமை. இது ரெண்டும் மோதிக்கக்கூடிய இடம்தான் அந்த பண்டாசுரனுடைய யுத்தம். நம்மளுடைய மனம்தான் டிப்பிக்கலா அந்த விஷயத்த சொல்ல வருது. அப்ப யார் ஒருத்தவங்க எல்லா விஷயத்தையும் தனக்கு சாதகம்